வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் எஃப்எம்மின் உலக செய்திகளோடு. செய்திகளுக்காக நான் அபினா ஜெயகாந்தன். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக முதலில் இன்றைய நாளிற்கான தலைப்பு செய்திகள். ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைய முடியாதுள்ள உக்ரைன். ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சினைகள். மனச்சோர்வை போக்கும் அதிநவீன ஹெட்செட் கண்டுபிடிப்பு. மலைப்பாம்பின் வயிற்றுக்குள் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பெண் பெரும் அதிர்ச்சியில் மக்கள். பாரத பிரதமராக பதவி பிரமாணம் செய்து கொண்ட நரேந்திர மோடி. பலத்த மழை தொடர்பில் வானிலை முன்னறிவிப்பு, பொதுமக்களுக்கு அவசர அறிவுறுத்தல். 4 ஆஸ்திரேலிய பணிய கைதிகளை மீட்கும் பணியில் ஏற்பட்ட உயிரிழப்புகள். 1000க்கும் மேற்பட்ட போதை மாத்திரை மற்றும் வாள்களுடன் ஒருவர் கைது. ஏடன் குடாவில் எரிந்த 2 கப்பல்கள். தொடர்வன விரிவான செய்திகள். ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைய முடியாதுள்ள உக்ரைன். ஐரோப்பாவின் இன்றைய இளையோர் ஐரோப்பாவில் ஒரு காரியத்தை நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால், சர்வதேசத்தை நமது பக்கமாக திருப்ப வேண்டுமாக இருந்தால் எவ்வாறு ஆய்வுகளை வழங்க வேண்டும் என்று உக்ரைனை ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைப்பது தொடர்பாக நடைபெற்று வருகின்ற பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கின்ற உக்ரைனுடைய ஐரோப்பாவில் இணைக்கின்ற இணைவாக்கத்திற்கு பொறுப்பாக இருக்கின்றவரும் ஐரோப்பிய அறிவியலை சேர்ந்தவரும் அரசு அறிவியலில் PhD பட்டம் பெற்ற ஐரோப்பிய தத்துவ பிரிவில் அங்கம் வகிப்பவருமாகிய இவானா கொலம்பிஸின் சர்ச்சா வழங்கி இருக்கின்ற பேட்டி ஒரு முன்மாதிரியாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1000 வருடங்களாக ஐரோப்பாவில் தான் உக்ரைன் இருப்பதாகவும், ஆனால் உக்ரைனுக்கு ஐரோப்பா எனும் கழகத்தில் இன்று வரை அங்கத்துவம் இல்லாமல் இருப்பதாகவும், இதற்கு பல நாடுகளினுடைய சுயநலம்தான் காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சினைகள். ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்ற தேர்தல் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் இந்த தேர்தலில் 370 மில்லியன் மக்கள் வாக்களித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பாவில் இருக்கின்ற 27 நாடுகளிலும் இந்த வாக்களிப்பிற்கு போக முன்னர் கவனிக்க வேண்டிய 5 விடயங்கள் பற்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றம் 27 நாடுகளை கொண்ட பாராளுமன்றமாகும். கடும் போக்குவாதிகளுடைய ஆதிக்கரிப்பை காட்டுவதாகவும், நாடுகளினுடைய ஊழலை குறைக்க வேண்டும் எனவும், காலநிலை பருவநிலையால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பாகவும், அங்கத்துவ நாடுகளினுடைய ஏற்படும் முரண்பாடுகள் பற்றியும், தலைவர்களுடைய பதவிகள் தொடர்பான நிலைத்த தன்மை தொடர்பாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்களுடைய வாக்களிக்கும் விடயங்கள் போன்றவையும் விளக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மனச்சோர்வை போக்கும் அதிநவீன ஹெட்செட் கண்டுபிடிப்பு. மனச்சோர்வுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஹெட்செட் மிகவும் பரவலான சிகிச்சையாக பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அதாவது NHS-இன் பல கட்ட சோதனை முயற்சிகளுக்கு பிறகு இது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் இது நீண்ட கால நன்மைகள் என்ன என்பது இன்னமும் தெரியவில்லை. ப்ளோ நியூரா சயின்ஸ் லிங்க் ஹெட்செட் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு அவர்களின் GP மூலம் 6 வார காலத்திற்கு தினமும் 30 நிமிடங்கள் அணியுமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. குறித்த ஹெட்செட் ஆனது டிரான்ஸ்டிரைரக்ட் கரண்ட் ஸ்டிமுலேஷன் DDCS எனப்படும் மூளை தூண்டுதல் நுட்பத்தை பயன்படுத்தி மனச்சோர்வுக்கு சிகிச்சை அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சாதனம் ஒரு பலவீனமான நேரடி மின்னோட்டத்தை மூளையின் முன்புறத்திற்கு வழங்குவதாகவும், உணர்ச்சி வெளிப்பாட்டிற்கு காரணமான பகுதிகளை தூண்டுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 58% அதிகமான மக்கள் 6 வாரங்களுக்குள் முன்னேற்றங்களை கண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் 3 ஒருவர் மனச்சோர்வு அறிகுறிகள் இல்லாமல் நிவாரணம் அடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ப்ளோ நியூரா சயின்ஸ் இது மனச்சோர்வுக்கான முதல் மற்றும் மருத்துவ ரீதியாக அனுமதிக்கப்பட்ட ஒரே சிகிச்சை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலைப்பாம்பின் வயிற்றுக்குள் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பெண் பெரும் அதிர்ச்சியில் மக்கள்.
காணாமல் போன பெண்ணொருவர் மலைப்பாம்பின் வயிற்றுக்குள் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென் சுலானிஸ் மாகாணத்தில் உள்ள கலேம்பாங் கிராமத்தில் வசித்து வருபவர் கணவர் மற்றும் 4 குழந்தைகளுடன் வசித்து வந்த 45 வயதான பரிதா என்பவர். இவர் கடந்த 3 நாட்களுக்கு முன் திடீரென காணாமல் போன நிலையில் அவரே கணவரும் கிராமத்தினரும் தீவிரமாக தேடி வந்தமை குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் பரிதாவின் உடைகளை கிராமத்தின் அருகேயுள்ள அவரது கணவர் கண்டுபிடித்த நிலையில் தேடுதலை தீவிரப்படுத்திய கிராமத்தினர் 5 மீட்டர் நீளமுடைய 16 அடி பைத்தான் வகை மலைப்பாம்பை அப்பகுதியில் பார்த்துள்ளனர். சந்தேகமடைந்த அவர்கள் மலைப்பாம்பின் வயிற்றை கிழித்து பார்த்த பொழுது உள்ளே பரிதாவின் ஆடைகளுடன் உடல் முழுதாக ஜீரணிக்கப்படாமல் இருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாரத பிரதமராக பதவி பிரமாணம் செய்து கொண்ட நரேந்திர மோடி இந்திய மக்களவை தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதை அடுத்து 3வது முறையாகவும் நரேந்திர மோடி பாரத பிரதமராக சற்று முன்னர் உத்தியோகபூர்வமாக பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை பிரதமர் மோடி உத்தியோகபூர்வமாக பதவியேற்றுள்ளார். அந்த நாட்டின் ஜனாதிபதி திரௌபதி முர்மு முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து மோடி பதவியேற்றுள்ளார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கும் தனி மெஜாரிட்டி கிடைக்காத நிலையில் 24 தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற பாஜக தனது கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து மத்தியில் ஆட்சி அமைத்துள்ளது. ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு 3வது முறையாக பிரதமராகும் அங்கீகாரத்தை பிரதமர் மோடி பெற்று வரலாறு படைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதன் பின்னர் மோடி 2014, 2019 மற்றும் 2024 ஆண்டுகளில் இடம்பெற்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று 3வது முறையாகவும் பிரதமர் கதிரையை தன்வசப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க வேண்டும் என பிரதமர் மோடியின் அழைப்பு ஏற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, மாலைத்தீவு ஜனாதிபதி முகமது மொயிஸ், சீசெல்ஸ் துணை ஜனாதிபதி, மொரிசியஸ் பிரதமர், நேபாள பிரதமர், பூட்டான் பிரதமர் ஆகியோரும் பங்கேற்றமை குறிப்பிடத்தக்கது. இந்திய மாலைத்தீவு இருதரப்பு உறவில் விரிசல் ஏற்பட்ட நிலையில் பிரதமராக மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்கான அழைப்பு மாலைத்தீவு ஜனாதிபதி முகமது மொயிஸுக்கு விடுக்கப்பட்டிருந்தது. அழைப்பை ஏற்ற மாலைத்தீவு ஜனாதிபதியும் இந்த விழாவில் பங்கேற்றமை வியப்புக்குரியதொன்றாகும் எனவும் பேசப்படுகின்றது. பலத்த மழை தொடர்பில் வானிலை முன்னறிவிப்பு, பொதுமக்களுக்கு அவசர அறிவுறுத்தல். எதிர்வரும் 36 மணித்தியாலங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பை வெளியிட்டு அந்த திணைக்களம் இதனை அறிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலிய மாவட்டத்திலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வடமத்திய மாகாணங்களிலும் மன்னார் மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊவா மாகாணம், அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளையில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. 4 ஆஸ்திரேலிய பணைய கைதிகளை மீட்கும் பணியில் ஏற்பட்ட உயிரிழப்புகள். ஆஸ்திரேலிய படைகள் நுண்சகதிகள் முகாமுக்கு அருகில் கமாஸ் குழுவினருடன் மோதலில் ஈடுபட்ட நிலையில் இதில் 274 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக கமாஸ் குழுவால் நடத்தப்படும் காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் குழந்தைகளும் அப்பாவி பொதுமக்களும் அடங்குவார் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆனால் இஸ்ரேல் ராணுவம் இந்த மோதலில் 100க்கும் குறைவானவர்களே கொல்லப்பட்டனர் என்று கூறியிருக்கின்றது.
இந்த மோதலை அடுத்து 4 இஸ்ரேலிய பணைய கைதிகள் மீட்கப்பட்டிருக்கின்ற நிலையில் ஹமாஸின் பிடியில் இருந்த 4 பணைய கைதிகளை இஸ்ரேல் மீட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பணைய கைதிகளை மீட்க இஸ்ரேல் ராணுவம் சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே சமயம் இஸ்ரேல் பணைய கைதிகள் மீட்க மேற்கொண்ட நடவடிக்கைகளில் ஏராளமான பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக பாலத்தீன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 1000க்கும் மேற்பட்ட போதை மாத்திரை மற்றும் வாள்களுடன் ஒருவர் கைது. 1000க்கும் மேற்பட்ட போதை மாத்திரை மற்றும் வாள்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளமை ஊடகங்களில் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஆணைக்கோட்டையை சேர்ந்த 4 வரை ஜாழ் மாவட்ட விசேட குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவரிடமிருந்து விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 1000க்கும் மேற்பட்ட மாத்திரைகள் மீட்கப்பட்டதோடு கைது செய்யப்பட்ட 25, 24 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் மேலதிக விசாரணையின் பின் நீதிமன்றில் நாளை முற்படுத்தப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏடன் குடாவில் எரிந்த 2 கப்பல்கள். ஏடன் குடாவில் 2 சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. இந்த 2 சரக்கு கப்பல்களும் இப்பொழுது எரிந்து கொண்டிருப்பதாகவும், ஒன்று அணைக்கப்பட்டிருப்பதாகவும் இன்னொன்று அணைக்க முடியாமல் தொடர்ந்து எரிந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த 2 கப்பல்களிலும் இருந்த மாலுமிகள் உயிராபத்து இல்லாமல் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இதை தாக்கியது யார், பின்னணியில் இருந்தது யார் என்ற செய்திகள் இன்னமும் வெளியாகவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பின்னர் நடைபெற்றிருக்கின்ற அதிர்வலையாக இது இருப்பதாகவும், அதேவேளை காசாவின் மத்திய பகுதியில் மக்கள் அடர்த்தியாக இருந்த பகுதிக்குள் நுழைந்து சரமாரியான துப்பாக்கி பிரயோகங்களினை நடாத்தி பொதுமக்கள் பற்றிய எந்த அக்கறையும் இல்லாமல் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 210 பேர் மரணமடைந்து 400 பேர் படுகாயம் அடைந்திருந்த நிலையில் 4 பேர் மட்டும் மீட்கப்பட்டிருந்தமையும் தெரிவிக்கப்படுகின்றது. உலக செய்திகளோடு தமிழ் FM-க்கான இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.